கண்ணாடி போட்டிருக்கீங்களா? காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கான அதிநவீன கண்டோரா லேசிக் தொழில்நுட்பம் இப்போது ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல்ல. கண்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை பெற ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல், மேலப்புதூர், திருச்சி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் உள்ளிட்ட 297 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய வாக்குறுதிகள் என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும், ரேஷன் கார்டுக்கு 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் இலவசம், 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும், 5 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும், அதிமுக ஆட்சியில் வருடத்திற்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும், வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்ல திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், முதியோர் ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், மாணவ மாணவியர் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், கல்வி கடனை அரசே ஏற்கும், உயிரிழக்கும் மாடுபிடி வீரர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், ஜல்லிக்கட்டில் படுகாயமடையும் வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், சொந்த ஆட்டோ இல்லாதவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு 75 ரூபாய் மானியம் வழங்கப்படும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும், பெண்களுக்கு தரமான விலையில்லா சேலையும் ஆண்களுக்கு தரமான வேட்டியும் வழங்கப்படும், சென்னை அருகே 260 ஏக்கர் பரப்பளவில் தொழில்நுட்ப நகர் அமைக்கப்படும், அனைத்து அமைப்பு சாரா கூலி தொழிலாளர்களுக்கும் வட்டியில்லா நுண்கடன் வழங்கப்படும், கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ப ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும், மருத்துவர்கள் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும், 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படும், உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு சட்டம் இயற்றப்படும், அனைத்து தேர்வுகளும் தமிழில் நடத்த வலியுறுத்தப்படும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு முதலீட்டு தொகை 50,000 1 லட்சமாக உயர்த்தப்படும், காவலன் செயலி சென்னையை தொடர்ந்து மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும், பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் இனி காட்சி ஊடகவியாளர்களுக்கும் வழங்கப்படும், தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுபான கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், கச்சத்தீவை மீட்க அதிமுக ஆட்சியில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும், தென் மாவட்டங்கள் தொழில் வளம் பெருக சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும், வேளாண் விளைபொருட்களை பாதுகாத்திட சிறப்பு சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும், விவசாயிகளுக்கு 100% அரசு மானியத்தில் சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வழங்கப்படும், உயிரிழக்கும் விவசாயி குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.